எல்லாருக்கும் வணக்கம். அண்மையில் அமெரிக்காவில் மிகப்பெரிய காட்டுத்தீ ஒன்று நடந்து நாங்க செய்திகளை நாங்கள் கேட்டுக்கொண்டு வரோம். அந்த வகையில பல அமெரிக்கர்களுடைய சொத்துக்கள் உடைமைகள் சேதமாகி பல அழிவுகளை பல நஷ்டங்களை மக்கள் சந்திச்சிருக்காங்க இந்த காட்டுத்தீயின் மூலம். அதுல பல மில்லியன் கணக்கான அமெரிக்க டாலர்கள் நஷ்டத்துல போயிருக்குது. பல செலிபிரிட்டிஸுடைய வீடுகள், பல மக்களுடைய சொத்துக்கள் உடைமைகள் அழிவடைந்திருக்குது. சோ இதன் பின்னணியில பலர் பலவிதமான கருத்துக்களை செய்திகளை நாங்க காணக்கூடியதாக இருக்குது. ஒரு சிலர் சொல்றாங்க இது ஒரு அரசியல் சரியாக கூட இருக்கலாம். அண்மையில தான் டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக பதவியேற்றிருந்தார். சோ இதுக்கு பின்னணியில ஒரு அரசியல் பின்புலம் இருக்கலாம் இந்த காட்டுத்தீக்கு பின்னால. ஒரு சிலர் சொல்றாங்க இல்ல, இயற்கையில உண்மையாகவே நடந்த ஒரு சீற்றம் தான். மனுஷன் இயற்கையை சரியாக பயன்படுத்தாதனால இயற்கை இந்த மாதிரி பாதிப்பான காரியங்களை வெளிப்படுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த வகையில கிறிஸ்தவர்கள் ஆகிய எங்களுடைய கருத்துக்களையும் பலவிதமான கருத்துக்கள் போயிட்டு இருக்கு. பொதுவா கிறிஸ்தவர்கள் என்ன நம்புறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு சில கூட்டத்தார் சொல்றாங்க இது தேவனுடைய கோபம் அமெரிக்காவின் மேல வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதாக சொல்றாங்க. தேவன் இந்த நாட்கள் அமெரிக்காவின் மேல கோபமாக உள்ளார். இதுக்கு முதலால ஒரு புயல் வந்துச்சு, அதுலயும் அழிவுகள் நாசங்கள் வந்துச்சு. இப்ப காட்டுத்தீ வந்திருக்கு. தொடர்ந்து அமெரிக்காவை தேவன் தண்டிச்சிட்டு இருக்கிறார் அப்படி என்ற கருத்துக்கள் கிறிஸ்தவ செய்திகளையும் கிறிஸ்தவர்கள் மத்தியில மிக வேகமாக அதை பரவிட்டு இருக்கிறத நாங்க பார்க்கக்கூடியதா இருக்குது. ஆனா இந்த வகையில ஒரு சிலர் சொல்றாங்க இது கடைசி காலம், இது கடைசி காலத்துக்குரிய அடையாளம். இந்த மாதிரி புயல், காட்டுத்தீ, வெள்ளப்பெருக்கு இடம்பெறது இது கடைசி கால அடையாளமா இருக்கு. அதுக்கு அவங்க மத்தேயு 24வது அதிகாரத்தை கோட் பண்ணி காண்பிக்கிறாங்க. கடைசி நாட்கள்ல இந்த மாதிரி யுத்தங்கள், அழிவுகள், கொள்ளை நோய்கள், இயற்கை அனர்த்தங்கள், இயற்கை சீற்றங்கள் வரும்ன்றதை கோட் பண்ணி அதை பேச ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்படி கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை சார்ந்த விடயங்கள்ல கண்டிப்பா நீங்க இதுல ஏதாச்சும் ஒரு கூட்டத்தை நம்புறவங்களா இருக்கலாம், இல்லாட்டி இது ரெண்டையுமே நம்பாதவங்களா கூட இருக்கலாம். ஆனா இதுக்கு அப்பால இந்த நாட்கள்ல நான் பிதாவை குறித்து அறிந்த விதங்கள்ல நான் சில புரிதல்களையும் அறிதல்களையும் நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் என்று நான் யோசிச்சிருக்கிறேன். அதாவது இந்த காரியங்களை பிதா தன்னுடைய கண்ணோட்டத்துல எப்படி பார்க்கிறார். அதாவது தேவனுடைய நோக்கம் இந்த பூமியை அழிப்பது கிடையாது. இந்த பூமியின் மேல நம்முடைய கோபத்தை வெளிப்படுத்துவதும் தேவனுடைய நோக்கம் கிடையாது. ஏன்னா ஆதியாகமத்துல நாங்க பார்க்கிறோம், முதல் மனுஷனாகிய ஆதாம் அவங்களை தேவ சாயலாக அவங்களை அவர் உருவாக்கிட்டு அவங்களுக்கு கொடுத்த காரியம் நீங்கள் பழகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ளும்படி அவர்களை இந்த பூமியின் மேல ஒரு அதிகாரியாக தேவன் அவர்களை வைத்தார். அடுத்தது இன்னொரு இடத்துல ஒரு வசனம் நாங்க பார்க்கக்கூடியதா இருக்கும். அவர் மனுபுத்திரருக்கு பூமியை கொடுத்தார் அப்படி என்று வார்த்தைகள் நாங்கள் நிறைய இடங்கள்ல வேதத்தில் நிறைய வார்த்தைகளை நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்கலாம். அதனுடைய சாராம்சம் என்னன்னு சொன்னா, தேவனுடைய நோக்கம் பூமியை அழிப்பது கிடையாது. பூமியை அவர் மிகவும் நேசிக்கிறவராய் அவர் இருக்கிறார். பட்டணங்களை, நாடுகள் மேல பிதா தன்னுடைய அளவற்ற அன்பை அவர் வைத்திருக்கிறத தான் நாங்க பார்க்கக்கூடியதா இருக்குது. ஒரு இடத்துல சீஷர்கள் இயேசுட்ட கேட்கிறாங்க. ஏன்னா சீஷர்களும் இயேசுவையும் ஒரு பட்டணத்துக்குள்ள அவங்க செல்ல விடையில. அதனால சீஷர்கள் சொல்றாங்க, எலியா வானத்திலிருந்து அக்கினி இறக்கி அழிச்சதை போல நீர் எங்களுக்கு கட்டளையிட நாங்களும் இந்த பட்டணத்தை அழிக்கும்படியா. அதாவது மனுஷகுமாரன் அழிக்கிறதற்கு அல்ல, ரட்சிக்கிறதுக்கே வந்தேன். சோ இந்த ரட்சிக்கிறதற்கே வந்தேன் என்ற அந்த வார்த்தை அவ்வளவு பெருமதியான ஒரு வார்த்தையா இருக்கிறது. அதாவது தேவனுடைய நோக்கம், பிதாவினுடைய நோக்கம், இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினதன் நோக்கம் பூமியை சுகமாக்குவதற்காகத்தான், பூமியை சரி செய்வதற்காகத்தான். பூமியை அழிப்பது அவருடைய நோக்கம் கிடையாது. ஆகவே இந்த நாட்கள் இடம்பெறுற காட்டுத்தீ, புயல்கள், வெள்ளப்பெருக்குகள் இதன் மத்தியிலும் பிதாவினுடைய கண்ணோட்டத்துல நாங்க பார்த்தோம் என்று சொன்னா, இது அவருடைய கோபம் வெளிப்படுத்தப்பட்டதாகவோ அல்லாவிட்டால் இது கடைசி கால அடையாளமாகவோ இதை நாங்க எடுத்துக்கொள்ள முடியாது. அதாவது நீங்க இது கடைசி காலம் அடையாளம் இல்ல அப்படி என்று எப்படி சொல்றீங்கன்னு கேட்டா விரிவா ஒரு வீடியோல நாங்க பார்த்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும். சோ தேவனுடைய நோக்கம் பூமியை சுகமாக்குவதுதான் என்கிறது இந்த கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா
தேவன் தம்முடைய சாயலாக தம்முடைய ரூபத்தின்படி அவர் எங்களை சிருஷ்டித்து இந்த பூமியின் மேல வந்து எங்களை அவர் அதிகாரியாக வைத்திருக்கிறார். அடுத்து சொல்லிக் கொடுக்கிறார், உங்களுடைய ராஜ்யம் வருவதாக. சோ இந்த மாதிரி பூமியில சித்தம் செய்யப்படுவதாக, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக. இந்த வார்த்தைகளை நாங்க பார்க்கும் பொழுதெல்லாம் பிதாவினுடைய இருதயம் என்னன்னு சொன்னா, இந்த பூமியில் இருக்கிற தன்னுடைய பிள்ளைகளை, எல்லாருமே அவருக்கு பிள்ளைகளா இருக்காங்க. ஏன்னா அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அவர் மழையை வருஷிக்கப்படுகிறவராய் அவர் இருக்கிறார். அதாவது இன்னொரு இடத்துல வசனம் சொல்லுது, அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறார். சோ இந்த மாதிரி தேவனுடைய நோக்கம் இந்த பூமியை வந்து அழிப்பது கிடையாது, பூமியில் இருக்கிற மனிதர்களை அழிப்பதும் கிடையாது. தேவன் அந்த அளவு மிகவும் இந்த பூமியின் மேல வந்து தன்னுடைய அன்பையும் தன்னுடைய நேசத்தையும் தன்னுடைய சொந்த குமாரனை கொடுத்ததன் மூலம் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே நாங்க பார்த்தோம்னு சொன்னா, சோதம் குமோராவை அந்த அழிவு காரியத்தை நாங்க பார்த்தோம். 5 நீதிமான்கள் கூட இருந்தா நான் அதை அழிக்க மாட்டேன். அப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, அமெரிக்கால ஒரு 5 நீதிமான் கூட இருந்திருக்க மாட்டானா அப்படின்னு சொல்லி, எல்லாருமே கெட்டவங்களா அப்படின்னு சொல்லி பல விதமான லாஜிக்கலா நிறைய கேள்விகள் வந்து எங்களுக்குள்ள எழும்பு. ஏன் இயேசு வாழ்ந்த காலங்களிலேயே கூட இந்த மாதிரியான தீய செயல்கள், பாவ செயல்கள், ஆனா இயேசு எங்கேயுமே யாரையும் வந்து அழிச்சதாவோ மனிதர்களை வந்து கொன்றதாகவோ எங்கேயுமே நாங்க பார்க்க முடியாது. சோ இதுல இருந்து என்ன நாம கற்றுக்கொள்றோம் அப்படின்னு சொன்னா, மிகவும் பிதா இந்த பூமியின் மேல் மிகவும் தன்னுடைய அன்பை அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் மிகவும் மனிதர்களை நேசிக்கிறார். அவ்வளவு நல்ல பிதாவாக அவர் இருக்கிறார் என்கிறத நாங்க பார்க்கக்கூடியதா இருக்குது. பேசின ஒரு சில வார்த்தைகள் மூலமாக பிதாவினுடைய இருதயத்தை நீங்க அறியக்கூடியதாக இருந்திருக்கும், பிதாவினுடைய விருப்பத்தையும் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும். ஆனாலும் ஒரு சிலருக்கு கேள்விகள் உங்களுடைய இருதயத்துல வந்து எழும்பலாம். கண்டினியூவா வந்து வீடியோஸ் நான் உங்களுக்காக போட்டு கொண்டிருப்பேன். அதுல நீங்க பதில்களையும் தொடர்ந்து நீங்க கேட்கறது மூலமா நீங்க நிறைய காரியங்களை வந்து அறிஞ்சு கொள்ள முடியும். பிதா மிகவும் உங்கள் மேல் பிரியமா இருக்கிறார். God bless you.